ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர், பாபு, கோபு. இருவரும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி வியாபாரம் செய்து வந்தனர். பாபு சுறுசுறுப்பாளி. காலையிலேயே எழுந்து அவன் வேலைகளை முடித்துவிட்டு காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டச் செல்வான். கோபு சோம்பேறி. அவன் பொறுமையாகத்தான் எல்லா வேலைகளும் செய்வான். பாபு சுறுசுறுப்பாளி. காலையிலேயே காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்ட ஆரம்பித்தான். ஒரு ஆற்றங்கரைக்கு மேல் இருந்த மரக்கிளையை வெட்ட ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் கோடாரி நீரில் விழுந்து விட்டது. ஐயோ, என் கோடாரி தண்ணியில விழுந்துடுச்சு. இந்த தண்ணி ரொம்ப ஆழமாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருந்ததோ ஒரு கோடாரி தானே. என் குடும்பத்தை நான் இனி எப்படி பாத்துக்குவேன்? நீங்க யாரு? நான் தான் நதி தேவதை. என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்? நான் ஒரு மர வியாபாரி. மரங்களை வெட்டி வியாபாரம் செய்வேன். இந்த மரத்தை வெட்டும் பொழுது என் கோடாரி இந்த தண்ணிலேயே விழுந்துடுச்சு. இந்த நதி ரொம்ப ஆழமானது. எப்படி எடுக்குதுன்னு தெரியல. நான் உனக்கு உதவி செய்கிறேன், கவலைப்படாதே. இந்த தங்க கோடாரி உன்னுடையதா? இல்ல, இது என்னோடது இல்ல. இந்த வெள்ளி கோடாரி உன்னுடையதா? இல்ல, இதுவும் என்னுடையது இல்ல. அப்ப இந்த கோடாரி உன்னுடையதா? ஆமா ஆமா, இதுதான் என் கோடாரி. மானிடா, நீ நேர்மையுடன் நடந்து கொண்டதால் 3 கோடாரியும் உனக்கே பரிசாக தருகிறேன், எடுத்துக்கொள். நன்றி தாயே. இங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் மறைந்திருந்து பார்த்தான் கோபு. சிறிது நேரம் கழித்து கோபு மரம் வெட்டுவதை போல் பாவனை செய்து கோடாரியை தண்ணீரில் போட்டான். ஐயோ, என் கோடாரி தண்ணியில விழுந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? மானிடா, ஏன் அழுகிறாய்? என்ன வேண்டும்? என் கோடாரி தண்ணியில விழுந்துடுச்சு. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நான் அதை எடுத்து தருகிறேன், நீ கவலைப்படாதே. இது உன்னுடைய கோடாரியா? இல்ல இல்ல, இது என்னுடைய கோடாரி இல்ல. இது எது உன் கோடாரி? அந்த தங்க கோடாரி தான் என்னுடையது. நீ பொய் கூறிவிட்டாய் மானிடா. ஆகையால் உன்னுடைய கோடாரியும் உனக்கு கிடையாது. 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு ஆற்றில் மூழ்கியது நதி தேவதை. அச்சச்சோ, இருந்த ஒரு கோடாரியும் போச்சே. கோபு இருந்த ஒரு கோடாரியும் தொலைத்துவிட்டு அழுது புலம்பினான். பொய் சொல்லாமல் நேர்மையுடன் நடந்து கொண்டதால் 3 கோடாரியும் பரிசாக கிடைத்தது பாபுவுக்கு. பேராசை கொண்டு பொய் கூறியதால் அவனுடைய கோடாரியும் கிடைக்காமல் போய்விட்டது. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையுடன் நடந்து கொண்டால் நன்மையே நடக்கும். செல்லக்குட்டீஸ், எப்பையும் எங்கேயும் எந்த விஷயத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. நம்ம நேர்மையுடன் நடந்துக்கணும், நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்.